இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் என்னுடைய களஞ்சியங்களை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் கரத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க. அப்படியே உங்கள் கரத்தை உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் உங்கள் கரத்தை உயர்த்துங்க. ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு கரம் உங்கள் கரத்தை தொடுவதாக. இந்த mighty name of Jesus. உங்கள் கரம் இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். இனி இது சாபமான கரமா இருக்காது. இதற்கு முன்பாக எந்த காரியத்திலெல்லாம் கையை வைத்து அதெல்லாம் கை கூடி வரலையோ, இன்று முதல் இயேசுவின் நாமத்தினாலே அதை கை கூடி வரும்படி தேவன் இன்றைக்கு அதை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு கரமாய் தேவன் இன்றைக்கு மாற்றுகிறார். உங்க கரத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எந்த இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதிலேயே உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அதிலேயே நீங்க பெருக்கத்தை காண போகிறீர்கள். உங்களுடைய எல்லா களஞ்சியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்க ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் அனுபவே அந்த நிரப்பப்படுகிறது. உங்க ஆவியின் கண்களில் காண்குங்க. இதற்கு முன்பாக நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போதாது என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்த அதே நாவினாலே திருப்தி அடைந்தேன், மீதியான துணிக்கைகளை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்க வகையில தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுடைய பொருளாதார இடத்துல, உங்க வேலை ஸ்தலத்தில், உங்க வியாபார ஸ்தலத்தில் நீங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.